நாட்டின் புகையிலை எதிர்ப்பு ஆர்வலரான NV சுப்பாராவ் புகையிலை கட்டுப்பாட்டு முன்மாதிரி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். புகைப்பிடித்தல் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 30 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சைபர் ஜெயாவில் நேற்று நடைபெற்ற உலக புகையிலை எதிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அந்த விருதை வழங்கினார். பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் கல்வி பிரிவு அதிகாரியுமான சுப்பாராவ் புகையிலை, வேப்பிங், ஷீஷா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வை குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகரிக்க இந்த விருது மேலும் உந்துதலை அளித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 25,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை தனது முயற்சிகள் சென்றடைந்துள்ளதாக அவர் கூறினார். என்னுடைய வகுப்புகளில் கலந்து கொண்ட பிறகு புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டதாக சில மாணவர்கள் என்னிடம் திரும்பி வந்துள்ளனர். அது எனக்கு பெருமையான சாதனை என்று சுப்பாராவ் கூறினார். இதனிடையே புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் பொருட்களுக்கு முழு தடை விதிக்குமாறு கேப் தலைவர் மொஹிதீன் அப்துல் காதர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அப்பழக்கம் கடுமையான பொது சுகாதார அபாயங்களை ஏற்படுத்துவதோடு போதைப்பொருள் சார்பு நிலைக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இப்பொருட்கள் எளிதில் அணுகக்கூடியவை. குறிப்பாக இணையத்தில் ஒரே கிளிக்கில் பயனர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பொய் சொல்லி அவற்றை வாங்கிவிட முடிவதை மொஹிதீன் சுட்டிக்காட்டினார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.